வணக்கம் சார், திருக்குட்டி காசு காஞ்சிபுரம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா V2 LS 2015 2 ஓனர். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. வண்டி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சரியான குவாலிட்டி. ஆனால் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி பெயிண்டிங் ரீபெயிண்டிங் ஆகிருக்கு. ஆனால் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீபெயிண்ட் மாதிரி தெரியும், ஒரிஜினல் பெயிண்ட் மாதிரியே தெரியும். வண்டி வந்து பார்த்துடலாம் வாங்க. டயர் வந்து பார்த்தீங்கன்னா 4 டயருமே நல்ல கண்டிஷனு. இன்டீரியர் அவுட்லுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது சார். வண்டி டாப்பில் மொத்தம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபேட் ஆகிட்டு இருக்கு. அது அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது. டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன். இண்டிகா V2 LS ஏசி பவர் ஸ்டேரிங் வரும், பவர் விண்டோ கிடையாது. இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கு. சீட்டு கவரு செட்டு, சீட்டு கவர் பாருங்க. கால் மேட் வந்து பார்த்தீங்கன்னா கால் மேட்டு ரப்பர் மேட்டுக்கு மேலே வீட்டுக்கு போடுற மேட்டு 2 மேட்டு ஃப்ரண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. அவங்க வந்து வண்டி அந்த அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கஸ்டமர் வண்டி இது, பார்க்கிங் சேலுக்காக வந்துருக்கு. இங்க வந்து ரன்னிங் போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ரன்னிங் போர்டு மட்டும் ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அது வந்து அப்படியே தட்டிட்டு டிங்கர் கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா ஆகலாம்னு நினைக்கிறேன். அதை வந்து லைட்டாக தட்டி பார்த்து அப்படியே பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இவ்வளோ வேலை பண்ணாங்க, இது ஏன் பண்ணலன்னு தெரில. இல்லை ஒருவேளை அதை பண்ண உடனே இப்போ ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ரன்னிங் போர்டு மட்டும் ஃபுல்லாக அந்த கொஞ்சம் நல்லாயிருக்கு. மீதி ஒரு 60% கிட்ட ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. மற்றபடி பாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன். சிங்கம் மான் பொம்மைலாம் வச்சுருக்காங்க. ஜிசோனிக் செட் இருக்குது. டிக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் பெயிண்ட் பண்ணல. ஒரிஜினாலிட்டி அப்படியே வந்தது எப்படியோ கம்பெனி டிக்கி அப்படியே ஒரிஜினல் பெயிண்ட்டு. இது வந்து சுத்தமாக இருக்குது. இது எந்த வேலையுமே பார்க்கல. ஆமாம், டிக்கியில் வந்து கை வைக்கல. டிக்கி வந்து சுத்தமாக இருக்குது. வண்டி வந்த மாதிரி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது.
ஸ்டெப்னி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி கண்டிஷனும் ஒரு ஆஃப் கண்டிஷன் மேலே இருக்கும். வீல்ஸ் இருக்கு, கொஞ்சம் ஜாக்கி இருக்குது, இங்கே இருக்குது. ஆமாம், ஜாக்கி வீல் ஸ்பேனர் இருக்கு. எல்லாமே இங்கே ஒரு ஸ்பேனர் வச்சுக்கிறாங்க, எதுக்குன்னு தெரியல. சிங்கம், மானு, பொம்மைங்க. இது வந்து ஒரு வீட்டில் யூஸ் பண்ண வண்டி. டாப் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபேட் ஆகிருக்கு. அது நீங்கள் வேணுன்னா ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா லைட்டாக மேலே புகை பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி லைட்டாக ஊதி கொடுத்தாங்கன்னா சரியாக போயிடும். இல்லை வேணுன்னா நீங்கள் ஒரு கோட் பெயிண்ட் பண்ணிங்க டாப் மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ரன்னிங் போர்டு வந்து முக்கால்வாசி நல்லாயிருக்கு. ஒரு 25% வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு இந்த ரன்னிங் போர்டு. கீழே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை, நம்ம வண்டி வரதுக்கு அதுக்கும் குனிஞ்சு பார்த்தா தான் தெரியும். இருந்தாலும் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே ஓட்டினாலும் ஓட்டலாம். வண்டியோட கண்டிஷன் பார்த்தோம். வண்டியோட கிலோமீட்டர் மட்டும் பார்த்துலாம். வண்டி வந்து செல்ஃப் எடுக்கல, பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 62,814 கிலோமீட்டர் இருக்குது. இது வந்து ஒரிஜினலாக இல்லையான்னு நமக்கு தெரியாது. செட்டு வந்து ப்ளூடூத் செட்டு இருக்குது. மயாங்க்னு ஏதோ ஒரு கம்பெனி நினைக்கிறேன். ப்ளூடூத்து, பென்ட்ரைவு, ஆக்ஸு 3மே இருக்குது. இன்டீரியரு நல்லா இருக்குது, அவுட்லுக் நல்லா இருக்குது. அந்த 2 ரன்னிங் போர்டு மட்டும் ரெஸ்ட்டாக இருக்குது. வண்டி இப்போ தான் கஸ்டமர் விட்டு போனாங்க, ஏன் ஸ்டார்ட் ஆகலன்னு தெரில. ஸ்டார்ட் பண்ணாதான் ஏசிலாம் போட்டு பார்த்து சொல்லியிருப்போம். டிக்கி ஓப்பன் பண்ண முடியலையே. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாருங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முன்னாடி பேனட் ஓப்பன் பண்ணிட்டோம். இன்ஜின் கண்டிஷன் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஏசி நல்லா இருக்கு, சில்னஸ் நல்லா இருக்கு.
ஏசி ஒன்றும் குறை இல்லை, சில்னஸ் பக்காவாக இருக்கு, வெயிலுக்கு நல்லா ஓட்டலாம். நாங்கள் இன்ஜின் கண்டிஷன் பார்த்துருவோம். வண்டி துடைக்கிறதுக்கு புது டவலே வாங்கி வச்சிருக்கோம். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் தூக்கில் பாருங்க. நான் ஏற்கனவே ஒரு வண்டி ஒன்று இந்த வீடியோ பண்ணியிருக்கோம், 14-15 ரிஜிஸ்ட்ரு. அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர். அதில் வந்து ஆயில் தூக்கும், ஏசி வரைக்கும். அந்த வண்டி கூட ஒன்றும் விற்கல. இந்த பார்ட்டி வந்து எல்லாமே கம்மியாக கேட்டாங்க, அதனால அவர் இன்னொரு ஆஃபீஸில் எடுத்துகிட்டு விட்டுருக்காரு. அது வந்து சோல்ட் அவுட் ஆகலை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் எதுவுமே தூக்கல, இன்ஜின் வந்து நல்லா இருக்கு, ஏசி நல்லா இருக்கு. ஆயில் வந்து தூக்கல. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 9ஆம் மாதம் மாட்டிருக்காங்க. இப்போ 5 மாதம் அது புது பேட்டரி, எமரம் பேட்டரி. புது பேட்டரிக்கு 23 9ஆம் மாதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரூம்ல இங்கே ஒரு ரெஸ்ட் இருக்கு, 2 இடம் ரெஸ்ட். இந்த வண்டி ஆஃப் பண்ணிடுறேன். பேனட்டு லாக்கு கொஞ்சம் போய் லாக் ஆயிடுது யாரோ உடம்பு. இந்த வண்டியோட டீட்டெயில் மறுபடியும் சொல்கிற மாதிரி 2015 2 ஓனரு. இன்சூரன்ஸ் வந்து 10ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. 4 டயர் நல்லா இருக்குது. பாடி வச்சாலே 2 ரன்னிங் போர்டு மட்டும் ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இன்டீரியரு, சீட்டு கவரு, ஏசி எல்லாமே பக்காவாக இருக்குது. இது வந்து ஒரு கஸ்டமர் வண்டி, பார்க்கிங் சேலுக்காக வந்திருக்கு. இந்த வண்டி வந்து அவர் கோட் பண்ண ரேட் பார்த்தீங்கன்னா 1,50,000 கேட்டார். நான் வந்து அவ்வளோ போகாதுங்க, கஸ்டமர் வந்தால் என்ன ஆஃபர் கொடுக்கணும் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் பேசுங்க, நீங்கள் கமிஷன் தான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்களே கூட விற்று கொடுக்குனாரு. நாங்கள் அது மாதிரி பண்ண மாட்டோம், பார்ட்டி யாருன்னா வந்தால் டைரெக்டாக உங்களுக்கு தான் கால் பண்ணி பேச சொல்லுவோம், நீங்கள் முடிச்சுட்டு கமிஷன் மட்டும் கொடுத்தா போதும்னா சரின்னு சொல்லிட்டு வண்டி விட்டார். ஆர்சி ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு, ஒரிஜினல் தரனாரு. நாங்கள் எடுத்துகிட்டு போக சொல்லிட்டோம். இந்த வண்டி வந்து 1,50,000 லட்ச ரூபா கேட்குறாரு. ஆனால் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. உங்களுக்கு என்ன ஆஃபர் இருக்குன்னு வந்து கேளுங்க, டேரெக்டாக பார்ட்டிகிட்ட பேசி முடிச்சாலும் உங்களுக்கு கமிஷன் மட்டும் கொடுத்தா போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஒரு யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பைசா வர ஆரம்பிச்சிச்சு. அதை உங்களுக்கு காட்டணும்னு ஒரு ஆசைப்படுறேன். என் சப்ஸ்கிரைபருக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,453 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதான் இப்போ தமிழ் வருஷப்பரப்பில் வந்து 5 ரூபா இன்னும் வந்து ஸ்டார்டிங்கு. இப்போ 4வது நாள் திங்கள் சிவப்புதுன்னு ஆமாம் 4வது நாள் 29 ரூபா 74 காசு வந்திருக்கு. இது இனிமேல் உங்களோட ஆதரவில் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரணும். மாதம் ஒரு 10,000 வரணும்னு நினைக்கிறோம். வந்தால் சந்தோஷம், வரலாறும் பரவாயில்ல, வியாபாரம் ஆனால் போதும், அதில் வந்தால் வருமானம் வந்தால் போதும்னு நினைக்கிறோம். ஊட்டிக்கு வந்து ஒரு 3 நாள் டூர் போயிட்டு இருந்தோம், அதனால தான் வீடியோ போட முடியல. அது இல்லாமல் வண்டி எதுவும் சோல்ட் அவுட் ஆகலை, இது இன்னைக்கு தான் வந்தது. அதனால் வீடியோ எடுத்து போடுறோம். யாருன்னா தேவைன்னா இந்த வண்டி கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகும். நாளைக்கு வந்து எலெக்ஷன் ஆஃபீஸ் லீவு, அதனால் எல்லோரும் கண்டிப்பாக 100% ஓட்டு போடுங்க. நல்ல கட்சியை தேர்ந்தெடுத்து யோசனை பண்ணி போடுங்க. ஊழல்வாதிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.